ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். எர்த்லைன் டிவி யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் அனைவரையும் வருகன்னு வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிற சினிமா மஞ்சுமேல் பாய்ஸ். என்னடா இது, இந்த படம் சில நாள் ஆகிடுச்சு, இப்போ போய் ரிவ்யூ பண்ணுறேன்னு நீங்கள் நினைப்பீங்க. அது எனக்கு சில நாட்களில் உடம்பு சரியில்லை, அதனால் என்னால் ரிவ்யூ பண்ண முடியல. பட் நல்ல படங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறதுல எப்போ வேணாலும் தவறு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் இப்போது இந்த படத்தோட ரிவ்யூ பண்ணுறேன். மஞ்சுமேல் பாய்ஸ் படம் ரிலீஸ் ஆகி நல்ல வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்குது. கலெக்ஷன் பிச்சுக்கிட்டு போகுது. இன்றைக்கி வரைக்கும் 125 கோடி வசூல் பண்ணதாக சொல்லப்படுது. இந்த படத்தை பற்றி சொல்லும்போது ஒரு சோககரமான ஒரு முக்கியமான இன்சிடெண்ட் எனக்கு ஞாபகம் வருது. அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். 2014ஆம் ஆண்டில் ஆந்திரா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு ஹிமாச்சலுக்கு டூருக்கு போயிருக்காங்க. அந்த டூரில் பியாஸ் நதிக்கரை ஓரமாக நின்றுக்கிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போது சில ஸ்டூடெண்ட்ஸு ஆற்றுல போய் நின்றுட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க. 24 ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் கரையிலையும் 24 ஸ்டூடெண்ட்ஸு ஆற்றுலையும் நின்றுக்கிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரியாக அந்த நேரத்தில் பியாஸ் நதிக்கரையில் வெள்ளம் கரை புரண்டு வந்தது. 24 பேர் தண்ணீரை அடிச்சிட்டு போயிட்டாங்க. நண்பர்கள் எல்லாம் கரையில் நிற்கிறவங்க ஒன்றும் பண்ண முடியாமல் திகிலோட கத்திக்கின்னு அலறிக்கிட்டு தங்களுடைய நண்பர்கள் சாவறதை கண்கூட பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே தவிர அவங்களால எந்த ஒரு முயற்சியும் செய்ய முடியாமல் போச்சு. ஏன்னா வெள்ளம் அவ்வளோ வேகமாக வந்தது. அந்த வேகத்தில் 24 பேரும் அடிச்சிட்டு போயிட்டாங்க. 18 பேர் ஆண்கள், 6 பேர் பெண்கள். இந்த இன்சிடெண்ட்டு ரொம்ப பயங்கரமான இன்சிடெண்ட்டு. இதை நீங்களும் செய்தியிலையும் டிவிலையும் வாட்ஸ்அப்லேயும் பார்த்துருப்பீங்க. இது இப்போ நான் ஏன் சொல்கிறேன்னா, அங்கே நடக்காது இங்கே நடந்துடுச்சு. மஞ்சுமேல் பாய்ஸில் இது நடந்துடுச்சு. என்ன நடந்துடுச்சுன்னா, அங்கே ஃப்ரெண்ட்ஸு காப்பாற்ற முடியல. பட் இங்கே மஞ்சுமேல் பாய்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தன்னுடைய நண்பனை காப்பாற்றிடுறாங்க. அதாவது கதை என்னன்னா, மஞ்சுமேல் ஒரு கிராமத்திலேருந்து 11 பேர் டூர் போகணும்னு விரும்புகிறாங்க. அதுக்கு ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது முதல்ல கோவாவுக்கு போகலாமான்னு நினைக்கிறாங்க. ஆனால் கோவா டூர் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற கொடைக்கானலுக்கே போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு வருது. அப்போ கொடைக்கானலுக்கு டூர் போகிறாங்க. 11 பேரும் ஜாலியாக கொடைக்கானலில் என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு பக்கமும் சுற்றி வராங்க. அந்த காலத்தில் என்னென்னா, செல்ஃபி எடுக்கிறதுக்காக செல்லு கிடையாது. ஸோ நான் இருந்தால் சாதாரண ஒரு கேமராவை வச்சுருப்பாங்க, மற்றபடி செல்ஃபோனே கிடையாது. அதை வச்சுட்டு அவங்க ஃபோட்டோஸ் எடுத்துக்கின்னு என்ஜாய் பண்ணுறாங்க. அப்போது குணா குகையை பற்றி அவங்களுக்கு தெரியுது. நம்ம கமல்ஹாசன் சார் அந்த காலத்துலேயே குணா குகையை பற்றி எடுத்துட்டார். அதை வச்சு தான் இவங்க பேஸ் பண்ணி கதை எடுத்திருக்காங்க. அந்த குணா குகையை நாம் பார்க்கலாம் அப்படின்னு 11 ஃப்ரெண்ட்ஸும் போகிறாங்க. அந்த இடத்துல வேலி போட்டிருக்கு. அந்த வேலியை தாண்டி குதித்து உள்பக்கம் போகிறாங்க. உள்ளே போய் ஜாலியாக கத்தி என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் தவறி ஒருத்தன் உள்ளே விழுந்துடுறான். அவனை காப்பாற்றுறது தான் இவங்களுடைய டாஸ்க்கு. இவங்க நண்பர்கள்லாம் சேர்ந்து எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாங்க தன்னுடைய நண்பனை காப்பாற்றுறதுக்கு அப்படின்றது தான் இந்த படத்தினோட கதை. ரொம்ப அருமையான ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட இந்த படம் டைரக்டர் சிதம்பரம் அருமையாக ஒர்க் அவுட் பண்ணி எடுத்திருக்காரு. இதுக்காக அவர் நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. கொடைக்கானலுக்கே போய் இந்த இன்சிடெண்ட் நடந்த இடத்த எல்லாத்தையும் பார்த்து அங்கே இருந்தவங்க கிட்டெல்லாம் பேட்டி எடுத்து என்னென்ன ஒரு ரியாக்ஷன் ஏற்பட்டது, அவங்க என்னென்ன கஷ்டங்களை அடைஞ்சாங்கன்றது எல்லாத்தையும் அவர் கண்டு கேட்டு ஸ்க்ரீன் பிளேவை ரெடி பண்ணி படத்தை இயக்குறாரு. அந்த படம் தான் மஞ்சுமேல் பாய்ஸ். இன்றைக்கி எல்லா தியேட்டர்லேயும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்குது இந்த மஞ்சுமேல் பாய்ஸ். இந்த படம் இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுன்றது நிறைய பேர் நினைக்கல. பட் நல்ல சக்ஸஸை கொடுத்துருக்கு. அதுக்கு காரணம் ஒன்று தான், கதை அமைப்பும் ஸ்க்ரீன் பிளேவும் தான் அதுக்கு கதை அமையும். இன்னொன்று என்னென்னா, பெரிய நடிகர்கள் கிடையாது. நம்ம தமிழ் சினிமாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெரிய நடிகர்கள் கால் ஷீட் இருக்கா, நடிகையோட கால் ஷீட் இருக்கா, படத்தில் எத்தனை ஃப்ரைட் இருக்குது, எத்தனை காதல் காட்சி இருக்குது, பாட்டு எத்தனை இருக்குது, இத்தனை விஷயம் இருக்குது. ஆனால் இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. கதை ஒன்று தான் முக்கியம். ஸோ ப்ரொடியூசர்ஸ்க்கும் டைரக்டர்ஸ்க்கும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் இந்த ஹீரோஸ் பின்னாடி போகிறீங்கல்ல, போயிட்டு கால் ஷீட் வேணும், டேட் இருக்க
டேட் இருக்குங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அதுலேயும் டைரக்டர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஹீரோ டேட் இருக்குது, அந்த ஹீரோ டேட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கதையை போட்டு படம் பண்ணி இப்போ என்ன நடக்குது பார்த்துருக்கீங்களா? படம் ரிலீஸ் ஆகுது, 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள்னு நியூஸ் பேப்பரில் போடுறாங்க. 3ஆம் நாளே படத்தை எடுத்துடுறாங்க. இந்த நிலைமை தமிழ் சினிமாவுக்கு. தமிழ் சினிமா ப்ரொடியூசர்ஸ் இதெல்லாம் யோசிக்கணும். நீங்கள் பணம் போடுறீங்க, கஷ்டப்பட்டு நீங்கள் படத்தை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஏனோ தானோன்னு ஒரு படத்தை எடுக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ இருந்தால் தான் படம் ஓடும், அதெல்லாம் கிடையாது. இப்போ இது மலையாள படம் இருந்தாலும் மலையாளம் தெரியாமையே நம்ம தமிழ் ரசிகர்கள் ரசிக்கிறாங்களா இல்லையா? அதுக்கு காரணம் எடுக்கப்பட்ட விதம். இந்த 11 பேரும் பெரிய ஹீரோஸ் இல்லை, இதில் நடித்தவங்க சாதாரண நடிகர்கள். இந்த மஞ்சுமேல் படத்தை தயாரித்தவர் சௌபின் அப்படின்றவர், அவர் இந்த படத்தில் நல்ல கேரக்டர் எடுத்து செய்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நல்லாவும் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த 11 பேருக்கும் நல்லா நடிக்கிற வாய்ப்பும் கொடுத்துருக்காரு. ஏதோ ஒருத்தர் நடிக்கிறார், 2 பேர் இல்லை. சினிமாட்டோகிராஃபர் ஒர்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. 11 பேரையும் நல்லா சுற்றி அவங்களுடைய ரியாக்ஷனை காட்டுறாரு. சைஜு காலித் அவரையும் நம்ம பாராட்டணும். இப்படி எல்லா ஒரு டீம் ஒர்க்கு, நல்ல அருமையான டீம் ஒர்க்கு. அதனால தான் படமும் சக்ஸஸ் ஆச்சு. இது மாதிரி படத்தை நம்ம தமிழ்லேயும் வந்துட்டு குறைஞ்ச பட்ஜெட்டில் தயாரிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் தமிழ் நடிகர்களையும் இந்த படத்தில் நடிக்க வச்சுருக்காங்க. அவங்களுக்கும் நல்ல பேர் கிடச்சிருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தயாரிப்பாளர்களும் டைரக்டர்ஸும் யோசிங்க, ஏன் நம்ம படம் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது, 2 நாள்லேயே ஏன் மூடிடுறாங்க, 3 நாள்லேயே ஏன் எடுத்துடுறாங்க தியேட்டர்லேருந்து அப்படின்றது. நல்ல படத்தை கொடுத்தா நாங்கள்லாம் ரசிப்போம். அதாவது நாங்கள்லாம் ரசிகர்கள், ரசிப்போம், 100% ரசிப்போம். ஆனால் அதை விட்டுட்டு ஒரு பெரிய ஹீரோவை போடணும், விஜய் கால் ஷீட்டு, அஜித் கால் ஷீட்டு, ஆர்யா கால் ஷீட்டு, ரஜினி, இதையே சுற்றி வருவீங்களா? சின்ன பட்ஜெட்டில் எடுங்கப்பா படத்தை. நல்ல அருமையான கதைகள் இருக்குது. இந்த மஞ்சுமேல் பாய்ஸ் உண்மையிலேயே அருமையான படம்னு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்களும் தியேட்டரில் போய் ரசிங்க. ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இதே மாதிரி படம் நம்ம தமிழ்லேயும் வரணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறது மட்டும் இல்லை, தயாரிப்பாளர்லேயும் டைரக்டர்லேயும் நடிகர்களையும் பார்த்தா நீங்கள் சொல்லுங்கள், நல்ல படத்தில் நடிங்க, நல்ல கதை இருக்கிற படமாக நடிங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். புரியுதுங்களா? எங்களுடைய எழுத்தாளர் சங்கத்தில் கூட இதே மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. நீங்கள் வந்து கேளுங்க, உங்களுக்கு தேவையான கதைகள் எடுங்க. நீங்கள் ஏன் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டிங்களா? சொல்லுங்கள். கதை கேட்குறது கூட உங்களுக்கு பொறுமை இல்லை. பணம் செலவு பண்ணுறீங்க, கொட்டுறீங்க. அப்படியே ஒரு பாட்டு சீனுக்கு கோடிக்கணக்காக கொட்டுறீங்க. என்ன ஒரு படத்தையே 2 கோடியில் 3 கோடியில் 5 கோடியில் பண்ண முடியும்னுட்டு லவ் டுடே அந்த படம் எடுத்து ஜெயிக்கலையா? பிரதீப் நடித்து லவ் டுடே என்ன அருமையாக போச்சு, என்ன பேர் புகழ் எல்லாமே கிடைச்சதா இல்லையா? இது மாதிரி நீங்களும் யோசிங்க. என்னுடைய வார்த்தைகள் கடுப்பாக இருக்குன்னு உங்களுக்கு, ஆனால் இது சொல்ல வேண்டிய கட்டாயம், காலத்தின் கட்டாயம். அதனால் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்கள் அனைவருக்கும் நான் வேண்டி கேட்டுக்கிறது என்னென்னா, நீங்கள் கொண்டாடுறதுல தவறே கிடையாது. மஞ்சுமேல் பாய்ஸை போய் பாருங்கள், நல்ல ஒரு படம். இத்தோட இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.